ஹாய் வெல்கம் பேக் டு மை சேனல் ஏஜி சினிமா டைம். வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் இப்போ ரீசெண்டாக ரிலீஸ் ஆயிருக்க சிரையா சீரிஸோட ஸ்டோரிலைன் தான் பார்க்க போகிறோம். சீரிஸோட ஸ்டார்டிங்கில் அருண்குமார்னு காலேஜ் படிக்கிற ஒரு பையனை அவன் காலேஜில் இருக்க மற்ற ஸ்டூடெண்ட்ஸ்லாம் கேங்காக வந்து அடிப்பாங்க. அருண்குமாரை காப்பாற்ற அவனோட அண்ணி கமலேஷ் வந்து அந்த பசங்களெல்லாம் அடித்து அருண்குமாரை காப்பாற்றவும் செய்வாங்க. கமலேஷ் தான் இந்த சீரிஸோட மெயின் லீட். இவங்க இருக்கிறது ஒரு ஜாயிண்ட் ஃபேமிலியில். கமலேஷோட ஹஸ்பண்ட் பேர் வினய்குமார். இவங்க 2 பேருக்கும் கல்யாணம் ஆகி 15 இயர்ஸ் ஆயிருக்கும். பிங்கினி இவங்களுக்கு ஒரு பொண்ணும் இருப்பா. வினய்குமார் ரொம்பவே நல்லவர், ஆனால் எல்லா விஷயத்துக்குமே ரொம்பவே பயப்படுவார். இவங்க வீட்டோட ஹெட்னா அது கமலேஷோட மாமனார் தான். அந்த ஊரில் அவர் ரொம்ப படித்து மதிப்பிற்குரிய ஒரு ஆளாக இருப்பார். நிறைய அவார்டும் வாங்கியிருப்பார். இவங்களோட ஃபேமிலியில் யாரெல்லாம் இருக்காங்கன்னா கமலேஷ், அவங்க ஹஸ்பண்ட், இவங்களோட பொண்ணு பிங்கி, இவங்களோட மாமனார் மாமியார், மாமனாரோட அம்மா, வினய்குமாரோட தம்பி அருண்குமார். இப்போ அருண்குமாரை காப்பாற்றுறதுக்காக கமலேஷ் அந்த பசங்க கூட சண்டை போட்டதை பற்றி மாமனார் விசாரிப்பார். அருண்குமாருக்கு இப்படி சப்போர்ட் பண்ணுறியே, ஏன் அவன் மேலே தப்பு இருந்தால் என்ன பண்ணுவேன்னு கேட்பாரு. அதுக்கு கமலேஷ், அருண்குமார் நான் வளர்த்த பையன், அவன் கண்டிப்பாக எந்த தப்பும் பண்ணியிருக்க மாட்டான்னு சொல்லுவாங்க. கமலேஷ் அவங்களுக்கு பையன் பிறக்கணும்னு ரொம்ப ஆசைப்பட்டிருப்பாங்க, ஆனால் அவங்களுக்கு பொண்ணு பிறந்திருப்பாங்க. அதனால அவங்க ஹஸ்பண்ட் தம்பியை தான் பையனாக நினச்சி இவங்க வளர்த்துருப்பாங்க. அதனால தான் அவன் மேலே இவ்வளோ நம்பிக்கையும் வச்சுருப்பாங்க. இப்போ அருண்குமாருக்கு பொண்ணு பார்க்கறதுக்காக அவங்க ஃபேமிலியாக கிளம்பி போகிறாங்க. பொண்ணோட பேர் பூஜா. பூஜாவை இவங்க பார்க்க போனப்போ அவங்க பாடின இங்கிலீஷ் பாட்டும் அவங்களோட ட்ரெஸ்ஸிங் சென்ஸும் கமலேஷ்க்கு பிடிச்சிருக்காது. அதனால் இந்த பொண்ணு வேண்டாம்னு சொல்லுவாங்க. ஆனால் அருண்குமாருக்கு பூஜாவை ரொம்ப பிடிச்சதுனால அவங்க அண்ணியை கன்வின்ஸ் பண்ணி இந்த மேரேஜை ஃபிக்ஸும் பண்ணுவார். ஒரு நாள் கமலேஷும் அவங்க மாமியாரும் வெளியே போகிறப்போ பூஜா ஒரு என்ஜிஓக்காக போராட்டம் பண்ணுறதை பார்த்து பூஜாவை அங்கேருந்து இவங்க வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்து, பொண்ணுங்க இப்படிலாம் பண்ணக்கூடாது, பொண்ணுங்க குக்கிங் மட்டும்தான் பண்ணணும், நியூஸ் பேப்பரில் கூட குக்கிங் பற்றின நியூஸை மட்டும்தான் பொண்ணுங்க படிக்கணும்னு ரொம்ப நேரம் கமலேஷ் கிளாஸ் எடுத்துகிட்டு இருப்பாங்க. அப்போ தான் பூஜா கமலேஷ் கிட்ட ஏன் உங்களுக்கு என்ன பிடிக்கலன்னு கேட்குறப்போ கமலேஷ் அவங்கள பற்றியும் அவங்களுக்கு இருக்க பயத்தை பற்றியும் சொல்லுவாங்க. அவங்க காலேஜ் படிச்சுட்டு இருக்கப்போவே பாதியில் அதை நிறுத்திட்டு கல்யாணம் பண்ணி வச்சுருப்பாங்க. கமலேஷோட ஹஸ்பண்ட் வீட்டில் இருக்க எல்லாருமே படித்தவங்க, இவங்க மட்டும்தான் படிக்காதவங்க. இப்போ வரப்போகிற மருமகளும் நல்ல படித்த பொண்ணாக இருந்து இங்கிலீஷ்லாம் பேசினா எங்கே இவங்களை எல்லாருக்கும் பிடிக்காம போயிடுமோங்கிற பயத்தில் தான் இப்படி நடந்துக்கிட்டதா சொல்லுவாங்க. அது அவங்க தப்புன்னா அவங்க புரிஞ்சுப்பாங்க. அப்போ தான் கமலேஷ் ஒன்று சொல்லுவாங்க, அவங்க ஒரு விஷயத்தை புரிஞ்சிக்க கொஞ்சம் டைம் எடுக்கும், ஆனால் அதை புரிஞ்சுக்கிட்ட அப்புறம் அதுக்காக எந்த எல்லைக்கும் போவேன்னு. இப்போ பூஜாவும் கமலேஷ் ஏன் அப்படி நடந்துக்கிட்டாங்கன்னு புரிஞ்சுப்பாங்க. இப்போ இவங்க 2 பேரும் சமாதானமும் ஆயிருப்பாங்க. பூஜாக்கும் அருண்குமாருக்கும் கல்யாணமும் நடக்குது. கல்யாணத்தப்போ பூஜாக்கு நல்லா ஃபீவர் இருக்கும், அதுக்கு டேப்லெட்டும் எடுத்திருப்பாங்க. கல்யாணமான அடுத்த நாள் பூஜா இவங்க வீட்டு மொட்டை மாடியில் நின்றுட்டு இருப்பாங்க. கமலேஷ் கிட்ட பூஜா அவங்க வீட்டுக்கு போகணுன்னு சொல்லுவாங்க. பூஜா அவங்க வீட்டுக்கு போய் இனிமேல் அவங்க மாமியார் வீட்டுக்கு போகவே மாட்டேன்னு சொல்லுவாங்க. ஆனால் பூஜா சொல்கிற எதையும் கேட்காத அவங்க அம்மா அவங்கள எமோஷ்னல் பிளாக்மெயில் பண்ணி அங்கே திரும்பி போக சொல்லுவாங்க. கமலேஷ் கூட திரும்பி அவங்க மாமியார் வீட்டுக்கு கிளம்பி போகிற பூஜா பாதி வழியில் பாத்ரூம் போகணும்னு சொல்லி வண்டிலேருந்து இறங்கி காணாமையும் போயிடுவாங்க. பூஜாக்கு என்ன ஆச்சு, அவங்க எங்கே போனாங்க, அவங்களுக்கு என்ன பிரச்சனை, கமலேஷ் ரொம்ப நல்லவன்னு நினச்சிட்டு இருக்க அருண்குமார் நிஜமாவே நல்லவனா, அவனோட உண்மையான முகம் தெரிஞ்சா கமலேஷ் என்ன பண்ணுவாங்க? இதுதான் இந்த சீரீஸோட கதை. இந்த மாதிரி மூவிஸ் அண்ட் சீரீஸோட ஸ்டார்லைன் பற்றி தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இதுக்கும் லைக் பண்ணிவிடுங்க. டாடா பை ஃப்ரம் ஏஜே சினிமா டைம். வணக்கம்.